நண்பர்களே, புது வீடு கட்டுறீங்களா? அப்போ இதை பண்ணீங்களா? இதை பண்ணலைன்னா கண்டிப்பாக பின்னாடி பிரச்சனை வரும். நம்ம சேனல் இதே முறையாக நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லை காலில் விட்டுக்கோங்க. நண்பர்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி புது வீட்டில் நீங்கள் நிலம் வைக்க போகிறீங்கன்னா அதுக்கு முதல்ல நீங்கள் பயன்படுத்தக்கூடியது உட்பிரேமரு. அது எந்த கம்பெனியில் வாங்கலாம், டூலக்ஸில் வாங்கிக்கலாம், ஏசியனில் வாங்கிக்கலாம், அகரத்தில் வாங்கலாம், அக்ஸாரில் வாங்கலாம், நீங்கள் நிப்பானில் வாங்கலாம். எல்லா கம்பெனிலையுமே பார்த்திங்கன்னா இந்த உட்பிரேமர் கிடைக்கும். இது ஒயிட் கலரில் வருதும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 300 ரூபா கூட வரும் 1 லிட்ரு. அது கூட கலக்கக்கூடியது. இப்போ நம்ம டெர்மினேட்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா முதலுக்குள்ள செங்கல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சில இடங்களில் நல்லா வேக வச்சு கொடுக்குறாங்க, சில இடங்களில் பார்த்திங்கன்னா செங்கல் வேகாமல் வந்திருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரையாக இருக்கும், நம்மளும் கவனிக்க மாட்டோம். அப்போ மரத்தில் உங்களுக்கு ஓட்டையை போட்டு உள்ளே போயிடும். அதனால் 1 லிட்டருக்கு நம்ம 200 மில்லி டெர்மினேட்டர் கலந்தோம்னா இதுக்கு டின்னர் மிஸ் பண்ணாமல் நம்ம பயன்படுத்தலாம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 100 மில்லி 56 ரூபா வரும். இதை கலந்துட்டு நம்ம அதாவது செங்கலுக்குள்ளே போகிற சைடு மரத்துக்கு உட்பிரேமர் அடிச்சிடலாம். ஏன்னா நம்ம பாலிஷ் போடுறதுனால என்ன செய்ய பண்ணணும் பார்த்திங்கன்னா எஸ்டி சீலர் பண்ண போகிறோம். இந்த சீலர் பண்ணோம்னா மரம் உங்களுக்கு நீ பூசும்போது அந்த மரம் கற்காது. அதனால் எஸ்டி சீலர் முதல்ல பண்ணிடுவோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 389 ரூபா வருது 1 லிட்ரு. இதுக்கு பார்த்திங்கன்னா என்சி டின்னர் மிஸ்ஸிங்கு. இது பூரா கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். இது மெயினாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா மரத்தில் கருக்கவும் செய்யாது, உள்ளே கரையானும் பிடிக்காது. அதனால் மெயினாக வீடு கட்டுறவங்க கவனமாக இதை கையாளணும். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 லிட்ரு எஸ்டி சீலருக்கு 1 லிட்ரு என்சி டின்னர் வாங்கியிருக்கிறோம். உட்பிரேமர் இப்போ நம்ம ஊற்றிருக்கிறோம். அதுக்கு இப்போ டெர்மினேட்டர் கலக்க போகிறோம். இப்போ நம்ம 1/2 லிட்டருக்கு 100 மில்லி கலந்துருக்குறோம் டெர்மினேட்டரு. இப்போ நம்ம பார்க்குறது அடிப்பக்கம் தளத்தில் போகிறது. இதை மெயினாக அடிச்சுக்கணும், இல்லைன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரையாக போயிடும். இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்கலாம் எவ்வளோ ஓட்டம் இருக்குன்னு. இதுக்கு நம்ம மட்டி அடிச்சுட்டு இதுக்கு மேலே லப்பை வச்சு விட்டோம்னா கரையாக உள்ளே போகாது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் மரத்துக்கு அடியிலேயே இந்த சைடு மட்டும்தான் நம்ம உட்பிரேமர் அடிக்க போகிறோம். மேலே பூரா சீலர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம உட்பிரேமரில் டெர்மினேட்டர் கலந்துருக்குறோம். இந்த மாதிரி உள் சைடு மட்டும் நீங்கள் அடிக்கும்போது மரத்தில் கரையான் கண்டிப்பாக உள்ளே போகாது. சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அந்த இதில் உங்களுக்கு கரையான் உள்ளே போயிடும். அதனால தான் நம்ம இதில் டெர்மினேட்டர் கலந்துருக்கோம். இந்த மாதிரி சைடு மட்டும் நம்ம அடித்தா போதும். இந்த சைடுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பாலிஷ் போட போகிறோம். அதனால் இந்த சைடு சீலர் பண்ண போகிறோம். இப்போ சைடு மட்டும்தான் நம்ம உட்பிரேமர் அடிச்சிருக்கிறோம். இப்படி அடிக்கும்போது இது முதலுக்குள்ளே போயிடும். இதுக்கு தான் மெயினாக நம்ம கரையா மரத்தை கலக்கணும். ஏன்னா மண்ணுக்குள்ளேயும் மழையில வெயிலையும் கிடக்கிறது. ஏன்னா அந்த ஒரு நிலையை ஒரு தடவை தான் நீங்கள் வைக்க போகிறீங்க. அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலைன்னா பின்னாடி பிரச்சனையில் தான் நிற்கும். கரையான் சாப்பிட்ரு ஓட்ட விழுந்துடும். அப்போ நிலையை நம்ம செய்யும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நிலைக்கு நம்மளுக்கு 10,000 ரூபா செலவாகும். அதை தோண்டி நம்ம எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு 20,000 ரூபா வந்துடும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த வெடிப்பு பாருங்க. இது மரத்தில் வர்றது தான். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏற்கனவே உட்பிரேமரில் நம்ம டெர்மினேட்டர் கலந்து அடிச்சிருக்கிறோம். ஏன் இதை முதல்ல அடிச்சுட்டு நம்மளை போய்க்கணும்னா இந்த வாடையில் அந்த டெர்மினேட்டர் வாடையில் கரையான் ஓட்டையில் பூச்சி ஓட்டம் இருந்தால் செத்துரும். அதனால் முதல்ல அந்த கரையா மரம் தான் நம்ம கலந்துருக்குறோம் உட்பிரேமரில். இதை அடிச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம பிஓபியில் நம்ம லப்பம் கலந்து இந்த ஓட்டை அடைக்கும் போது சுத்தமாக கரையான் தொந்தரவு இருக்காது. இது மண்ணுக்குள்ளே போகிறதுனால எந்த பிரச்சனையும் வராது. அதனால தான் மெயினாக நம்ம முதல்ல கரையா மரத்தில் இது அதாவது நம்ம டெர்மினேட்டர் கலந்து அடிச்சிருக்கிறோம். இனிமேல் இதுக்கு மேலே நம்ம ஓட்ட விட்டுருந்தா இதை பிஓபி மட்டும் வச்சா போதும். கரையான் தொந்தரவு எப்பயுமே அந்த பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பூசுறதுக்கு முன்னாடி இதுலேயும்
சீலர் பண்ண போகிறோம். ஏன் சீலர் பண்ணுறோம்னா மரம் வந்து அதாவது சிமெண்ட் போடும்போது மரம் கருக்கும், அந்த மாதிரி கருக்காமல் இருக்கிறதுக்காண்டி தான் இதை சீலர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எப்பயும் நம்ம தேய்ச்சிட்டு போட்டுக்கலாம். மட்டி அடித்ததுக்கு மேலே பிஓபியில் லெப்பம் பார்க்குறோம். ஏன்னா இதை மட்டி அடிக்காமல் நம்ம லெப்பம் வச்சோம்னா ஒரு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இந்த டெர்மினேட்டர் கலந்துருக்கிறதுனால முதல்ல நம்ம அந்த மட்டியை அடித்து விட்டுட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி பிஓபி வைக்கும்போது வெடிப்புலாக்க வைக்கிறோம், கரையான் தொந்தரவு இருக்காது. அதனால தான் மெயினாக வந்து நம்ம இப்போ வாழ்க்கரை கலந்து வைக்கிறோம். இப்படி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சுமே அந்த ஓட்ட உடசல் இல்லாமல் இருந்தாலே நம்ம இந்த மாதிரி லாக் பண்ணும்போது கரையான் உள்ளே போகாது. அதனால தான் வந்து நம்ம மட்டியை அடிச்சுட்டோம், அந்த கேப்பையும் ஃபுல்லாக பண்ணுறோம். ஏன்னா வீடு கட்டிட்டு இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி நம்ம வந்து கவனிக்க மாட்டோம், அப்படியே விட்டுருவோம். ஒரு 50 வருஷம் ஆனாலும் இந்த மாதிரி உள்ள ஒரு நிலையெல்லாம் மெயினாக வந்து இந்த மாதிரி வெடிப்பு இருக்கான்னு பார்த்துட்டு இதுக்கு நம்ம மட்டி அடித்ததுக்கப்புறம் அந்த மாதிரி லப்போ வைக்கிறது பெஸ்ட்டு. இந்த சீலருக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது NC டின்னரு. 1 லிட்டருக்கு நீங்கள் வந்து 3/4 லிட்டரு வரைக்கும் நம்ம கலக்கலாம். 1 லிட்டரு தேவைனாலும் கலந்துக்கங்க. இதை கலந்து அடிக்கும் போது மரமும் கறக்காது, நம்மளுக்கு மரத்தில் வந்து எந்த பிரச்சனை ரேகையும் மறையாது. சின்னது எவ்வளோ ஊற்ற வந்து டைட் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம தேவைக்கு நல்லா லூஸாக வச்சு அடிக்கிறது நல்லது. ஏன்னா பாலிஷ் போடும்போது தேய்க்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நல்லா வந்து NC கலந்துக்கோங்க. மரம் கறக்காமல் இருக்கிறது தான் இந்த சீலர் இப்போ நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம சீலர் அடிக்கும் போது உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே நம்ம மதிலில் தூக்கி வச்சு பூசும்போது அதில் இருக்க ரேகையும் மறையாது, கருப்படிக்காது. இந்த மாதிரி ரேகைகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும். நம்ம இப்போ சீலர் அடித்து காட்டுறோம் பாருங்கள், இங்கனக்குள்ளே அடிக்கும் போது பாருங்கள் இதோட கிரெயின்ஸ் எப்படி தெரியுது பாருங்கள். இப்போ இந்த சீலர் அடிச்சுன்னா இப்போ அடித்து காட்டுறோம் பாருங்கள், அப்படியே ஒரிஜினாலிட்டி அந்த ரேகை வந்து தெரியும். அப்படிங்கும்போது உங்களுக்கு நம்ம பூசும்போது இந்த சிமெண்ட் கலவை பட்டாலும் இந்த கிரெயின்ஸ் மறையாது. அதனால தான் வந்து இதுக்கு சீலர் பண்ணுறோம். மெயினாக வந்து ரெண்டாவது தேப்போட ரொம்ப கம்மியாக இருக்குது. சிமெண்ட்டே பட்டாலும் நம்மளுக்கு தேய்க்கிறது வந்து ரொம்ப தொந்தரவு இல்லாமல் ஈஸியாக வந்து வேலை முடியும். நண்பர்களே, நம்மளுக்கு தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்துக்கிறோம். ஏன்னா நம்ம பெயிண்ட் சம்மந்தமான அனைத்து டிப்ஸுமே நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்து வீடியோவை பார்க்கலாம். தொடர்ந்து வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை நம்ம சேனலில் வழங்கிட்டு இருக்கோம். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சமத்.